நம்பணும், நம்பியவர் கெடுவதில்லை அப்படின்னு நாங்க நம்பிக்கை பாருங்க. இந்த வோல்ட்டு நட்டும் பூட்டின பிளைட்ல நாங்க ஒரு நாட்டுக்கு போறோம்னு சொன்னா என்ன பாருங்க, எங்களுக்கு சுவர் நம்பிக்கை. நாங்க பூட்டின நட்டும் வோல்ட்டும் பூட்டின அந்த பிளைட்ல நாங்க போறோம், ஏன் உடையாது நம்பிக்கை. அது மாதிரி என்னை படைத்தவர் காப்பாற்றுவார் என்று நம்புங்கள், இறைவனை நம்புங்கள். பாருங்க, இறைவன் பாருங்க கேட்கிறவருக்கு கொடுப்பாரு, கேட்காதவ கொடுப்பா பாருங்க, எல்லாருக்கும் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட இறைவனை பாருங்க, நாங்க சரியான மனமுறையை பிரார்த்தனை பண்ணும் போதோ நிச்சயம் பாருங்க செவி காப்பார். அன்று ஞானானந்த சுவாமி பாருங்க 385 வருஷம் வாழ்ந்தவர். ஒவ்வொரு கிராமங்கள்ல துன்பம், வேதனை, கொலைகள், கொள்ளை அப்படி வரும்போது மனப்பலம் குறைஞ்ச கிராமங்கள் அப்படி நடக்கும்போது அந்த கிராமத்தில் போய் பாருங்க வீடு எடுத்து வாடகை எடுத்திருப்பார். மகாசக்தி படைச்ச புருஷர், மகா புருஷர். பிறகு பாருங்க அடுத்த கிராமத்துக்கு போய் தரும். அடுத்த கிராமத்தில் போய் பாருங்க கொள்ளை, கொலை, அது இது வேதனை அப்படி வரும்போது அப்புறம் அடுத்த கிராமத்தில் போய் பாருங்க அவர் வீடு எடுப்பார். இப்படியே போய் பாருங்க எங்களுக்கு தெரியாமலே அவர் போய் காப்பாற்றினாராம். ஒரு காலத்தில் சீரடி பாபா தான் இருந்த பாருங்க சீரடியில் பாருங்க கொள்ளை நோய் வந்து எல்லாரும் அழிவு வந்து அந்த சீரடியில் 3 பாதையால் பாருங்க இந்த சீரடிக்கு போகலாம் மகாராஷ்டிராவில். இவர் இரவோடு இரவாக கோதுமையை எடுத்து அதை இடித்து தண்ணியில் கரைச்சி இந்த 3 சந்தியிலையும் என்னை சார்ந்து என்னுடைய கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வரப்படாண்டு எல்லாத்தையும் ஊற்றி காப்பாற்றினாராம். அதே மாதிரி பாருங்க இலங்கையில் பாருங்க நாங்கள் செய்தது இந்த மட்டக்களப்பு மண்ணில் பாருங்க ஒரு கட்டும் உடையாமல் எல்லா இடங்களும் பாருங்க மழை பெய்ங்க, எங்களுக்கு மழை பெய்ங்க. இதுல இருந்து நீங்க சொல்லலாம் பாருங்க, நாங்க உறாமல் வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புனித பௌர்ணமி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞானகுரு அவருடைய பாருங்க அவதார நாள் குருபூசை, கன்னியாகுமரி மகரிஷில பாருங்க அவதார நாள் குருபூசை, மகா சிவராத்திரி, அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட எல்லா நாட்கள்லையும் வரவளே குருதேவா எங்களை காப்பாத்துக்கு என்று சொல்லி நாங்கள் உபதேசம் கேட்டு யாகங்கள் செய்த அந்த பலன் இந்த மண்ணுக்கும் பாருங்க, இந்த மண்ணில் பாருங்க பிறந்த ஒருவருக்கும் ஒரு சேதமும் இல்லாமல் பாருங்க காப்பாத்திருக்கா. இதுல இருந்து உண்மையை பாருங்க. இதுபோல் பாருங்க எல்லா இடங்களும் அவனுடைய மார்க்கத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் பாருங்க இறைவனை சார்ந்து எங்களுக்குள்ள வழி நடத்தும் பாருங்க தர்மத்தை சார்ந்து வாழும் போது இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து வந்தாலும் நாங்கள் வெளியே வந்துடுவோம். பாருங்க ஒரு ஆளுக்கு நோய் வருதுன்னா அவர் செய்த கர்மாவுக்கு ஏற்ற நோய் வரும். விடாமல் பாருங்க நான் கடவுளை நினைச்சு கொண்டு மருந்து செய்தால் நிச்சயம் அந்த நோயிலிருந்து வெளியே வருவார்.